ஜெயிச்சு போச்சுங்கிறதுக்காக அதுக்காக மட்டும் இல்லைங்க. பரம ஏழைகளாகி பரம் பைசா கூட வாங்காம தர்ம வக்கீலா வந்து சரிங்க. தர்ம வக்கீலுங்கிறதுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமோ? பணம் வாங்காம வாதாடுறவனுக்கு பேர் மாத்திரம் தர்ம வக்கீல் இல்ல. தர்மம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நின்று வாதாடுறவனுக்கு பேர் தான் தர்ம வக்கீல். உங்க பக்கம் தர்மம் இருந்து நான் ஈஸியா ஜெயிச்சுட்டேன். அப்புறம் வந்துங்க, எங்க சொந்த வீட்லயே எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆமாங்க. அந்த ஆசையும் உங்க தயவாலதான் நிறைவேற போகுது. பேஷ் பேஷ் பேஷ். பொண்ணெல்லாம் பார்த்தாச்சா? பொண்ணு வந்துங்க. கொஞ்சம் இருங்க. ஹலோ, வக்கீல் எம்ஜிஆர் பேசுறேன். நான் சங்கத்துல பேசுறேன் சார். ஓ, மகாதேவன் சின்ன பொண்ணா? என்னமா விஷயம்? அப்பா திடீர்னு பேச்சு மூச்சு இல்லாம படுத்து கிடக்குறாரு. தயவுசெய்து உடனே புறப்பட்டு வாங்க சார். அப்படியா? இது உடனே புறப்பட்டமா? எனக்கு ரொம்ப வேண்டிய நண்பர், ரொம்ப சீரியஸா இருக்காரு. அப்படிங்க. அவர் நான் உடனே போய் பார்க்கணும். உங்களை சவாசம் பார்க்க. சரிங்க, உத்தரவு. என்னமா அது சவுந்தரா? உங்க அப்பா இன்னும் பேச்சு மூச்சு இல்லாம படுத்த படுக்கையா இருக்காருன்னு போன் பண்ண ஆள் ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க அப்பா எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்காரு. ஏன் டாக்டர், இவர் உடம்புக்கு என்ன? அவர் எதையோ நினைச்சு பயந்துட்டு இருக்காருங்க. அவர் உடம்புக்கு எந்த வியாதியும் கிடையாது. என்ன டாக்டர் நீங்க ஒண்ணு? மனுஷன் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. அதான் நான் தூக்க மாத்திரை கொடுத்தேன். கொடுத்துட்டுங்க. 4 மாத்திரை ஒரே முட்டை முழுவதும் விட ஒன்னும் நடக்கல. சரி சரி, இப்ப நான் ஸ்ட்ராங்கா தர்றேன், தூக்கம் வரும். நம்ம தகுந்த பாய்சன் கலந்து மாத்திரை. தூக்கம் வராம ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னா ஒண்ணு கூட 2வது கொடுக்க வேண்டாம். 2வது கொடுத்துட்டா வாந்தி வந்துடுமா? இல்ல, உயிருக்கே ஆபத்து. ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்குமா. மிஸ்டர் மகாதேவன், நான் வரேன் சார். சரி. என்ன மிஸ்டர் மகாதேவன், உங்களுக்கு என்னங்க எனக்கு கவலை? இந்த பெரிய பொண்ணு கல்யாணம் ஆகலன்னு தானே? அதை தவிர என்ன கவலை எனக்கு? எனக்கு கல்யாணம் ஆகலைன்னா இவரை ஏன் சார் கவலைப்படணும்? இப்ப நான் கவலைப்படுறேன்னா? அக்கா நீ போ உள்ள. உங்களுக்கு இது தவிர வேற ஒன்றும் தெரியாது. நான் இந்த பாடுபடுறேன், அதுக்கு ஏதாவது புரியுதா பாத்தீங்களா? இப்படி எல்லாருமே புரியாதவளா இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நாம கவலைப்படுறதுல என்ன ஆக போறது மகாதேவன்? இது பாருங்க, நான் சில கேஸ் ஜெயிச்சு போடலாம்னு நினைக்கிறேன். தோத்து விடுறது, தோத்து போயிடுமோன்னு நினைக்கிற கேஸ் ஜெயிச்சு விடுறது. உதாரணமா ஒரு ஏழை குடும்பத்து கேஸ் ரொம்ப வீக்கா இருந்தது. நான் அவகிட்ட தைரியமா ஜெயிச்சுடலான்னு சொன்னேன். ஆனா தெய்வாதீனமா ஜெயிச்சு கொடுத்து அவ என்னடா நான் மாலை மரியாதை அதெல்லாம் எடுத்துன்னு வந்து மறந்துட்டேனே. அவளுக்கு ஒரு பையன் இருக்கான். இப்ப நான் என்ன சொன்னாலும் அவ கேப்பா. அவங்க கேட்பாங்க. சரி சார், ஆனா இதுக்கு தலையிட்டு வேண்டாமா? அப்பா, வர சம்பந்தத்தை நீங்க வேற எதுக்கு பார்த்து அடுக்குறீங்க? வக்கீல் சார், தயவுசெய்து கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க சார். அவ்வளவுதானே? என்ன மிஸ்டர் மகாதேவன்? அட ஏதாவது பண்ணிட்டு போங்க சார். சார் அண்ணே, உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. என்னென்ன சைடுல மஞ்சள் தடவை இருக்காங்க? நல்ல காரியங்கள், கல்யாண காரியங்களுக்கெல்லாம் மஞ்சள் தடவி அனுப்புவாங்க. நான் படிக்கிறேன். அதை நான் பார்த்தனால கிழப்ப நான் தான் பழகிறேன். அதை கிழக்க நான் படிக்கிறேன். என்னங்க என்ன அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தாச்சுன்னா அவங்க அப்பா இருக்கிறாரு. தேரிலே மல்லிகை பூவிலும் மெல்லிய மாது மயங்கி விட்டாளே உன் பேரிலே. மங்களமேளம் பொங்கி முழங்க மணமகள் வந்தாள் தங்கத்தேரிலே. மல்லிகை பூவிலும் மெல்லிய மாது மயங்கி விட்டாளே உன் பேரிலே. கல்யாண ஊர்வலம் உல்லாசம் ஆயிரம். மங்களமேளம் பொங்கி முழங்க மணமகள் வந்தாள் தங்கத்தேரிலே. மல்லிகை பூவிலும் மெல்லிய மாது மயங்கி விட்டாளே உன் பேரிலே.
தேரிலே ஆஹா மல்லிகை பூவிலும் மெல்லிய மாது மயங்கி விட்டாளே உன் பேரிலே கல்யாண ஊர்வலம் உல்லாசம் ஆயிரம் நல்ல அத்தை இவள் பெண்மகளை பெற்றாளாம் அதை அண்ணன் மகன் கண்ணனுக்கே விற்றாளாம் நல்ல அத்தை இவள் பெண்மகளை பெற்றாளாம் அதை அண்ணன் மகன் கண்ணனுக்கே விற்றாளாம் தமிழ் குமரன் வள்ளியைப் போலே அவர் புலவி கொண்டதனாலே தமிழ் குமரன் வள்ளியைப் போலே அவர் குலவி கொண்டதனாலே அங்கு தழைத்து வந்தது குழவி அதை தழுவி கொண்டால் கிழவி மணமகள் வந்தாள் சங்கத்தேரிலே ஆஹா மல்லிகை பூவிலும் மெல்லிய மாது மயங்கி விட்டாளே உன் பேரிலே கல்யாண ஊர்வலம் உல்லாசம் ஆயிரம் பொண்ணு பார்க்க வாடான்னு லெட்டர் போட்டிருக்காங்க அதுக்குள்ள புள்ள குட்டி எல்லாம் பத்தி என்ன கடவுள் ஆக்கி விட்டீங்களே என்ன என்ன தனியா போக சொல்றியா நீங்க வராம நான் போக மாட்டேன் நீங்க வந்து பொண்ணை பார்த்து செலக்ட் பண்ணுங்க இந்த பொண்ணு கழுத்துல தான் நீ தாலி கட்டுன்னு சொல்லு அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறேன் இப்ப நிலைமை ஏன் ஆடணும் மேம்பூச்சு கீமூச்சு வாங்கணும் அதாவது ஜென்மம் இருக்கிற ஊர்ல இல்லையா எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியிருக்கேன் வீணா கெட்ட பேர் வந்துடும் நீ மட்டும் பொண்ணை போய் பார்த்து வந்துரு அப்போ ஒண்ணு செய்யறேன் நான் போய் பொண்ணை பாக்குறேன் எல்லா பொண்ணோட போட்டோ உங்ககிட்ட அனுப்புறேன் உங்களுக்கு எந்த பொண்ணு பிடிக்குதோ அதை மட்டும் மார்க் பண்ணி அனுப்புங்க அப்புறம் கல்யாணம் ஏற்பாடு பண்றேன் பொண்ணு பொண்ணுன்னு போட்டு ஏன் என்ன இப்படி புண்ணாக்குற ஏமா நான் சொல்றது கேளு நீ எத்தனை பொண்ணை வேணாலும் கூட்டிட்டு போய் காமி அத்தனை பொண்ணையும் நான் கட்டி அத்தனை பொண்ணையும் நான் பாக்குறேன் ஆனா ஒவ்வொரு பொண்ணுகிட்டே இருந்து ஒவ்வொரு போட்டோ வாங்கி கொடுக்கணும் ஏன் அவ்வளவு நான் ரவிக்கு அனுப்ப போறேன் அவன் பார்த்து செலக்ட் பண்ணி இந்த பொண்ணை தான் நீ கட்டிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணை தான் நான் கட்டிக்குவேன் அவ்வளவு ரகு நாங்க 4-5 பொண்ணு காட்ட போறது இல்லடா நம்ம வக்கீல சொன்ன ஒரே பொண்ணு தான் காட்ட அது போறோம் 1 9 100 பொண்ணை பத்தி முடிவு பண்ண வேண்டியது நீங்களோ நானோ அல்ல அது ரவிதான் அதுக்கு இஷ்டமா இருந்தா சொல்லு நான் உன் கூட வர்றேன் இல்லன்னா இப்பவே சொல்லிட்டு வந்த வழி தெரியாம அடுத்த ரயிலே ஊருக்கு ஓடி போயிடுறேன் எல்லாம் இப்படி சொல்றான் எல்லாத்தையும் சாப்பிட்டுமே இது அமைதி இது கல்யாண விஷயம் பேசுறது அவனு இவனு செய்தா அவன் பேச இவன் நம்பறான் அதுபடிதான் நாம செய்வோமே செய்வோமே அப்பா இப்பதான் நம்ம வழிக்கு வர்றாரு இப்ப பொண்ணை பார்க்க போலாமா போய் கை காலெல்லாம் முடிச்சுட்டு அடிச்சு போட்டு வந்துருவோம் என்னப்பா இது சண்டைக்கு போற மாதிரி பொண்ணை பார்க்க போவோம்ப்பா அப்பா பொண்ணை பார்க்க போவோம் ஏண்டா ரகு இப்பதான் சாப்பிட்டேன் இதுக்குள்ள எங்கடா பார்த்தேன் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா என்னடா ஃப்ரெண்ட்ஸ் வேண்டியிருக்கு இருன்னு நீ போயிட்டு வாயா வக்கீலையாவா வாங்க வாங்க வக்கீலையா வாங்க பிள்ளையாண்டா வந்தாச்சு சொல்றீங்க வந்தாச்சுங்க ரகு இவர்தான் நமக்கு தர்ம வக்கீலா இருந்து வீட்டை மீட்டு கொடுத்து எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தவரு இவரு சொல்ற பொண்ணத்தான் நாளைக்கு நாமெல்லாம் போய் பார்க்க போறோம் இந்த ரகு நான் ஏதோ இந்த வீட்டை மீட்டு கொடுத்தேங்கிறதுக்காக ஏதோ ஒரு பொண்ணை கொண்டு வந்து உன் தலையில கட்டுறேன்னு நீ எண்ணிடக்கூடாது பொண்ணை நாளைக்கு வந்து பாரு மத்த விஷயங்களை எடுத்து சொல்றேன் எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் திருப்தியா இருந்தா தான் இந்த கல்யாணம் நடக்கும்